ஹாய் கைஸ். கேட்பது ஒரு கலை. எதுக்காக நம்ம ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்கணும்? பதில் சொல்றதுக்காகவா? கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்த உணர்வதற்கும் அதை புரிஞ்சு கொள்றதுக்கும் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். அந்த விஷயத்தை மட்டும் கிடையாது, அந்த விஷயம் சார்ந்தவர்களையும். இது உங்களுக்கு வேலை சார்ந்த இடத்துலையும் உதவி செய்யும், உறவு சார்ந்த அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் உங்களுக்கு உதவி செய்யும். இப்போல்லாம் நிறைய இஷ்யூஸ் வருது இல்லையா ரிலேஷன்ஷிப்ஸில்? அது எதனால் நினைக்கிறீங்க? உங்களோட ஈகோ, அவங்களோட ஈகோவோ, நீங்கள் பேசுகிறத அவங்களோ, அவங்க பேசுகிறத நீங்களோ கேட்கிடாமல் தடுக்கிறது தான். அதுக்கு உடனே பதில் சொல்லிடணும், அதை அந்த இடத்துலையே பிரச்சனையாக்கணும், நான் தான் அதில் சிறந்தவன்னு காட்டணும். இதனாலேயே நிறைய பிரச்சனைங்க வருது. கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்னதான் பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, உறவுகள்லேயும் சரி, வேலை சார்ந்த இடங்களிலையும் சரி, ஜெயம் உங்களுக்கு மட்டும்தான். அறிவு பேசும், ஞானம் கேட்கும். இது ஒரு ஜென் புத்தகத்தில் நான் படித்தது. அதே மாதிரி நமக்கான சொல் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் குட்டி கிடக்குமாங்க. அது நமக்காக நம்மை நாடி வரும். அது வரும் பொழுது உங்கள் காதுகளை திறந்து நீங்கள் அதை கேட்கவோ அதை புரிந்து கொள்ளவோ ரெடியாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் விழிப்போடு யார் பேசினாலும் கேட்கணும். அது உங்களுக்கு உங்கள் அறிவை மேம்படுத்தவும் பேசுகிறவங்களை புரிஞ்சுக்கவும் உதவும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லபடியாக மேலே வரும். பி பாசிட்டிவ். Much guys. Happy day.